எடையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். இது என்ன பெரிய விஷயம், பேசாம புறப்பட்டு மேல ஆகாயத்துக்கு போயிடுங்க, அங்க போனா உங்க எடை குறைஞ்சிரும் அப்படின்னாரு இன்னொருத்தர். இவர் வேடிக்கை அப்படி சொன்னாலும் கூட அவர் அப்படி சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப நாம கூட ஆகாயத்துக்கு புறப்பட்டு போனா நம்ம எடை குறைஞ்சிரும். ஒரு கட்டத்துல நமக்கு எடையே இருக்காது, அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சிருவோம். விண்வெளியில ஏற்படுற இந்த நிலைமைய எடையற்ற நிலை அப்படின்னு சொல்றாங்க, அதாவது வெயிட்லெஸ்னஸ். விண்வெளிக்கு போகணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் இங்கே அது மாதிரி ஒரு எடையற்ற நிலையை உண்டாக்கி பயிற்சி கொடுப்பாங்க. மைக் ரோஜர்ஸ் அப்படின்னு ஒருத்தர், 64 வயசு, 2வது உலக யுத்தத்தில் இடது கால இழந்தவர். இந்த வயசுல இந்த நிலைமையில அவருக்கு விண்வெளியில பிரயாணம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தது. வழக்கமா எல்லாரும் அந்த வயசுல ஒரே அடியா மேலே போறதுக்கு வழி என்ன அப்படின்னு தான் கவலையோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், அதனால தான் இப்படி ஆசைப்பட்டார். அந்த விமானம் ஒரு தடவை மேலே கிளம்பிச்சுன்னா மேல் நோக்கி பாயறதும் கீழ் நோக்கி பாயறதுமா சுமாரா 2.5 மணி நேரம் பறக்குமா. அந்த சமயத்தில் அது 40 தடவை கீழ் நோக்கி பாயுமா. அதாவது அந்த விமானத்துக்குள்ள இருக்கிறவர் ஒவ்வொரு தடவையும் 20 வினாடி வீதமா 40 தடவை எடையற்ற நிலைக்கு வந்துடுறாராம். நம்ம முதியவர் இந்த மைக் ரோஜர்ஸ் ஏறி போன விமானம் இது மாதிரி 30 தடவை எடையற்ற நிலையை உண்டாக்குச்சான். இதுல இன்னொரு அவஸ்தை உண்டு. விமானம் வேகமா மேல போறப்போ உடம்பு எடை அளவுக்கு மீறி அதிகமா தெரியும். இந்த எடை அதிகரிப்பு ஒரு அவஸ்தை. அந்த அவஸ்தையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் எடையில்லாத சுகத்தை அனுபவிக்க முடியும். மேல போயிட்டு வந்த அந்த பெரியவர் தன்னோட அனுபவத்தை விவரமா சொல்லியிருக்கிறார். தாடையை மார்புல பதிச்சவாறு அவரை படுக்க வச்சிருந்தாங்களாம். விமானம் வேகமா மேல போறப்ப அவர் தலையோட எடை 2 மடங்கு அதிகமா போனது மாதிரி தெரிஞ்சுதான். மார்புல இருந்த கேமரா ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சிருக்கிறது மாதிரி தெரிஞ்சுதான், அவ்வளவு அழுத்திச்சான். ஆனா விமானம் வேகமா கீழே இறங்குறப்போ அவரோட ஆசனத்தில் இல்லையா, மேல கிளம்பி அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சுட்டாராம். காலை லேசா உதச்சிருக்கிறார், உடனே பந்து மாதிரி இன்னும் கொஞ்சம் மேல எழும்பினாராம். அவரோட கேமராவும் அந்த இடத்துல மிதந்துதான். அவர் பையில இருந்த பேனா வெளியில கிளம்பி அவரோட மூக்குக்கு நேரா மிதந்து வேடிக்கை காட்டுச்சான். இடையற்ற நிலையில இருந்தப்போ எனக்கு ஒரு செயற்கை கால் பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதையே நான் உணரல அப்படிங்கிறார் அவர். சாதாரணமா பிளேன்ல போறவங்க இந்த இடையற்ற நிலையை ஓரளவுக்கு உணர முடியும். பொருட்காட்சியில இந்த ரங்கராட்டினத்துல ஏறி சுத்தி பார்த்தாலும் இது தெரியும். மேல எழும்புறப்ப நம்ம உடம்பு எடை கூடனது மாதிரி தெரியும், கீழே அழுத்தம், கீழே இறங்குறப்ப உடம்பு எடை லேசானது மாதிரி தெரியும். விண்வெளி பயணத்துல இந்த இடையற்ற நிலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் சரி, ஏன் வேலை மெனக்கிட்டு இந்த நேரத்துல இதை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். வருங்காலத்துல விண்வெளி பயணம்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடலாம். நாமளும் அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய அவசியம் வந்தாலும் வரும். இருந்தாலும் இடையற்ற நிலைங்கிறத விட இருக்கிற எடையை குறைக்கிறது எப்படிங்கிறது தான் நம்மள பல பேருடைய கவலை. வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்னு யோசனை கேட்டார் ஒருத்தர். தினமும் குதிரை சவாரி பண்ணுங்களேன் அப்படின்னாரு ஒரு டாக்டர். 6 மாசம் குதிரை சவாரி பண்ணினார் இவர். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போனார். எவ்வளவு எடை குறைஞ்சிருக்குன்னு கேட்டார் இவர். 15 கிலோ குறைஞ்சிருக்கு டாக்டர் அப்படின்னார். உங்களுக்கு அண்ணார். இல்ல குதிரைக்கு அப்படின்னாராம் அவர்.